வணக்கம். நான் முருகனிடமே வாஸ்து எஸ்எல்வா பேசுறேன். இந்த வாஸ்து அப்படிங்கிறதே பஞ்சபூதங்களை சம அளவில் பயன்படுத்துவது தான். சமச்சீராக பயன்படுத்துவது தான். என்ன பொறுத்தமட்டில் நான் ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி சமமாக தான் இத நான் பார்க்குறேன் நானு. ஏன்னா, ஒரு வீட்ல ஆண் பாதிக்கப்பட்டாலும் அதனுடைய பாதிப்பு பெண்ணுக்கு இருக்கும். பெண் பாதிக்கப்பட்டாலும் அதனுடைய பாதிப்பு ஆணுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு வீட்ல ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்டா சில பேர் என்ன ஆணுக்கு பாதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆணுக்கு பாதிக்கப்பட்டா அந்த பெண்ணும் தானே கஷ்டப்பட போறாங்க. அப்ப இந்த இடத்துல ஆண், பெண் பேதம் இல்ல. அந்த இடத்துல ஆண் பாதிக்கப்பட்டால் பெண் நிம்மதி இழக்கிறாள். பெண் பாதிக்கப்பட்டால் ஆண் நிம்மதி இழக்கிறான். அதனால ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுல. இல்ல. இந்த வாஸ்து அப்படிங்கிறது இந்து மதத்திற்கு மட்டுமா அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஏன்னா, இந்த சூரியன் எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது, இந்த காற்று எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது, அப்படிங்கிறது போல நம்ம இந்த வாஸ்துவே சூரியனையும், காற்றோட்டத்தையும் மையப்படுத்தி தான் நம்ம வாஸ்து சாஸ்திரத்தவே நம்ம சொல்லிட்டு வரோம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில, இவங்க இந்த மதத்தினர், இந்த இந்து மதத்தினருக்கு தான், இல்ல இவங்க இஸ்லாமியர்கள் தான், இவங்க கிறிஸ்டியனுக்கு தான், இவங்களுக்கு தான் இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனிதனாகப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாஸ்து சாஸ்திரம் பொதுவானது தான். இது ஒரு இந்த மதத்திற்கு தான் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இந்த இடத்துல அறிவியல் வேலை செய்யாது. இந்த இடத்துல சூரியன் அப்புறம் இந்து மதத்திற்கானதா மாறி போயிடும். அப்படி கிடையாது. அனைத்து மதத்திற்கும் பொதுவானது தான். நானும் அனைத்து தரப்பினரும் கூட நான் ஆலோசனை குடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்கலாம் பார்க்குறது அறிவியல் கண்ணோட்டத்தில பார்த்துட்டு இருக்காங்க. சில வேற்று மதத்தினர்லாம் இத அறிவியல் கண்ணோட்டத்தில அவங்க சிந்திச்சு செயல்பட்டு அவங்கலாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க. நெறைய பேத்துக்கு நான் குடுத்துருக்கேன் நானு. அதனால இது ஒரு மதத்திற்கு மட்டுமே அப்படிங்கிறத நம்ம உருவாக்கக்கூடாது இது. அதேபோல இந்த வாஸ்து நாள்ல பூஜை போட்டா நல்லா இருக்குமா? வாஸ்து நாள்ல தான் போடணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த வாஸ்து நாள் நெறைய பேர் இந்த நல்ல விசேஷங்கள்லாம் செய்வாங்கல்ல. நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது, அஷ்டமி பார்ப்பாங்க, அமாவாசை பார்ப்பாங்க, பௌர்ணமி பார்ப்பாங்க, நல்ல நட்சத்திரமா பார்ப்பாங்க, தாராபலன் உள்ள நட்சத்திரமா இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதே மாரி என்ன யோகம் இருக்கு, இப்படி எல்லாமே பார்ப்பாங்க. அப்ப எல்லா விதமான நிகழ்ச்சிக்கும் அத பார்க்குறாங்க. ஆனா, இந்த பூமி பூஜை போடக்கூடிய நாளுக்கு மட்டும் அத பார்க்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது அஷ்டமியிலயும் வரும், நவமியிலயும் வரும், மரண யோகத்திலயும் வரும். எல்லா தவறான எதெல்லாம் நம்ம தவறுன்னு நினைக்கிறோமோ, அந்த நாள்ல கூட தான் இந்த வாஸ்து நாள் வரும். அப்ப அதனால தான் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கட்டாயம் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஜாதகத்திற்கு, உங்களுக்கு ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற நாள், ஒரு முகூர்த்த நாளா கூட இருக்கலாம், இல்லை பொதுவான ஒரு நாளா இருக்கலாம். அது உங்க ஜோதிடர்ட்ட அணுகி நீங்க அந்த நாள செலக்ஷன் பண்ணி, அந்த நாள்ல நீங்க பூமி பூஜை போடலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பிளான் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த நாள்ல போட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஏன்னா, வாஸ்துப்படியான பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை உள்ளவன் நானு. அதனால எந்த நாளும் நான் பார்க்கறதில்ல. உங்களுடைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, நீங்க உங்க ஜாதகத்திற்கு ஏற்ற ஒரு நாள பார்த்து நீங்க செலக்ஷன் பண்ணி, அந்த நாள்ல பூமி பூஜை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு நல்லா இருக்கும்.